இதுக்கு பின்னாடி ஒரு மாஸ்டர் பிளான் நடந்திருக்குன்னு தெரியுது. பாலாக்கு உடந்தையா துரசிங்கமும் இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கான். பாலாவை விசாரிச்சா உண்மை என்னன்னு தெரிய வந்துடும். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு போலான்னு வந்தேன். சார், பாலாவுக்கும் இந்த கடத்தலுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொல்றீங்களா? ஆமா கபிலன், பாலா கடத்தல்காரங்களுக்கு பணம் கொடுத்த ஆதாரம் கிடைச்சிருக்கு. அதுவும் இல்லாம நாங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறவங்க பாலா சொல்லி கடத்தினதா ஒத்துக்கிட்டாங்க. அப்படியா? பாலாவை அப்படி பண்ணாங்க? ரொம்ப ஷாக்கா இருக்கு சார். சார், இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக தான் பாலா இதை பண்ணிருப்பான். எனக்காக இதை பெருசு பண்ணாம விட்டுற முடியுமா சார்? மேடம், இது கடத்தல் கேஸ், அப்படியெல்லாம் விட முடியாது. நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலனாலும் நாங்க விசாரிச்சு தான் ஆகணும். அதுவும் அரசாங்க அதிகாரி மாதிரி வந்து உங்களை கடத்திருக்காங்க. இது சாதாரண குற்றம் இல்லை மேடம். சார், அவ பாவம் சின்ன பொண்ணு சார். இதோட பின்விளைவு தெரியாம இப்படிலாம் பண்ணிட்டா. அவளை நான் கண்டிச்சுக்கிறேன் சார். இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா அவளோட ஃபியூச்சர் ஸ்பாயில் ஆயிடும் சார். சார், கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க சார். உங்களுக்காக ஸ்டேஷன்ல இருக்கிறவங்கள கண்டிச்சு விடுறேன். திரும்ப இந்த மாதிரி நடந்தா இந்த மாதிரி உங்ககிட்ட உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன். பாத்துக்கங்க. நான் கிளம்புறேன். சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே. சார், இந்த ஹெல்ப்பை நாங்க மறக்க மாட்டோம் சார். ஓகே மேடம், நான் வரேன் கபிலன். தேங்க்யூ சார். பாலா எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க? இன்ஸ்பெக்டர் சொன்னதை கேட்டீங்கல்ல நீங்க? பாலா கிட்ட நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க. புரியுது கபிலன். அவளுக்கு அப்பாவை எப்படியாவது பழி வாங்கணும். அதுக்காக தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் அந்த துரசிங்கம் கொடுத்த பிளானா தான் இருக்கும். புனிதா, ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்காதுங்க. நீங்க இந்த விஷயத்தை தயவு செஞ்சு சார்ட்ட சொல்லுங்க. இல்ல கபிலன், ஏற்கனவே வீட்ல எதை பேசினாலும் பிரச்சனை ஆயிடுது. இதுல பாலாவை பத்தியும் சொன்னா அப்பா என்ன ஆவார்னே தெரியல. எனக்கு என்னமோ சார்கிட்ட இந்த விஷயத்த சொல்றதுதான் சரின்னு தோணுது. இன்னைக்கு கடத்தல்னு போனவங்க நாளைக்கு என்ன வேணாலும் யோசிப்பாங்க புனிதா. இல்ல கபிலன், நான் பாலாவை எப்படியாவது ஹேண்டில் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு அப்பாக்கு இந்த விஷயம் தெரிய வேணாம். அதுக்கு மேல உங்க இஷ்டம் புனிதா. ஆனா நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுக்கு நான் சப்போர்ட்டா இருப்பேன். புனிதா, வந்தவனே இவ்வளவு சோகமா இருக்க? டயர்டா இருக்கா? புனிதா, ரூம்ல போய் ரெஸ்ட் எடுமா. சரிப்பா. அப்பா, அம்மா எங்கப்பா? அத்தை ஃபோன் பேசிட்டு இருக்காங்கக்கா. சரி, நான் ரூமுக்கு போறேன். புனிதா புனிதா புனிதா, இரு 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 இரு. கல்யாணம் முடிஞ்சு முதல் நாள் ஆபீஸ் போயிட்டு வந்திருக்க. அங்க என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கேன். நீ பாட்டுக்கு எந்திரிச்சு போறேன்னு சொல்ற. என்ன நீ? ஆபீஸ்ல எல்லாரும் சேர்ந்து ஒரு சர்ப்ரைஸ் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க. நானே அதை எதிர்பார்க்கல. சரி, நான் ரூமுக்கு போறேன். என்ன புனிதா, லஞ்ச் பாக்ஸ் அப்படியே கனமா இருக்கு. கட்டி கொடுத்தது எதையும் சாப்பிடலையா நீங்க? இல்ல, சாப்பிட முடியல அத்தை. அது வந்து ஏமா சாப்பிடலையா? ஏமா, உடம்புக்கு ஏதாவது பண்ணுதா? அம்மா அம்மா, இப்படி முகமெல்லாம் வாடி போயிருக்கு. ஒன்னும் இல்ல, நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாருக்கும் மதியம் லஞ்ச் அரேஞ்ச் பண்ணிருந்தோம். அதையே நாங்களும் சாப்பிட்டோம். அதான் வீட்ல இருந்து கொண்டு போனதை சாப்பிட முடியலமா. ஏன் புனிதா, இந்த டிஃபன் பாக்ஸ்ல நீ எடுத்துட்டு போனதையும் கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுருக்கலாம்ல. அண்ணி எவ்வளவு ஆசை ஆசையா உங்களுக்கு எல்லாம் சமைச்சு கொடுத்தாங்க. அது எனக்கு லஞ்ச் எடுத்துட்டு போனதே ஞாபகம் இல்லம்மா. இனிமேல்லாம் அப்படிதான். என்ன
ஆ? எல்லாரும் பார்வையாலேயே என்ன தொலைக்கிறீங்க? இல்ல ஏன் சொல்றேன்னா, நம்ம வீட்டு பொண்ணுக்கு இப்ப கல்யாணம் ஆயிருச்சு. அவ இப்ப வேற ஒருத்தருக்கு சொந்தமாயிட்டா. புருஷன் முஞ்சாத்தின்னா இனிமே 4 இடத்துக்கு போக வரத்தான் இருப்பாங்க. இன்னைக்கு கூட ஆபீஸ்ல இந்த பார்ட்டி நடந்துச்சுன்னு சொன்னா பாருங்க, அந்த வாய்ப்பு போற இடத்துல சாப்பிட வேண்டிய வரும். அதனால இனி புடித்தாயிட்ட ஒரு வார்த்தை கேட்டு நீ சாப்பாடு கட்டி கொடுக்கணும். அம்மா என்னாச்சுமா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போறேம்மா. மாமா பேசுனது கோவமாமா? எம்மாடி என்ன நீ, நான் உனக்கு ஆதரவா பேசினா நீ என்ன கோத்து விட பாக்குற? மரகதம் கோவப்படுற அளவுக்கு இப்ப நான் என்ன பேசிட்டேன்? எனக்கு யார் மேலேயும் கோவம் இல்ல. மா, கோவம் இல்லைன்னு சொல்றதே கோவமா சொல்றீங்க. பின்ன என்ன, கல்யாணம் முடிஞ்சு 2 பேருக்கும் முதல் முறையா ஆசையா சமைச்சு கொடுத்தேன். அந்த சாப்பாடு அப்படியே திரும்பி வந்தா எனக்கு வருத்தமா இருக்காதா? சாரிம்மா, நான் வேணும்னு எதுவும் பண்ணல. இதுக்கெல்லாம் வருத்தமா? வர வர சின்ன பிள்ளைங்க மிட்டாய் கடை பிடிக்கிற மாதிரி இருக்கு உன் பாசம். இதோ பார், சாப்பாடு விஷயத்தெல்லாம பெருசு பண்ணிட்டு இருப்ப. என்ன அவமானப்படுத்தணும்னு நினைச்சுதான் புனிதா மாப்பிள்ள நான் செஞ்சு கொடுத்ததை சாப்பிடாம அனுப்பி இருப்பாரு, எனக்கு தெரியும். அம்மா, அவருக்கும் சேர்த்து நான் லஞ்ச் கொண்டு போன விஷயமே அவருக்கு தெரியாதுமா. ம்ஹும். இல்ல இல்ல, நான் வருத்தப்படுவேன்னு நீ சமாளிக்கிற. அட என்ன மரகத நீ, நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க கூட இருக்கும்போது உலகமே மறந்துரும்னு சொல்லுவாங்க. அதுலயும் நம்ம மாப்பிள்ள ஒரே ஆபீஸ்ல புனிதா கூட ஒன்னா தான் வேலை செய்யறாரு. சின்ன சிறுசுங்க அப்படியே ரூம்ல உட்காந்து அப்படியே ஜாலியா இல்ல சிரிச்சு பேசும்போது சாப்பாடை பத்தியா ஞாபகம் வரும். இதையெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக்கிக்கிட்டு. பரவாயில்ல நாச்சி, நீ மனசுல எதை வச்சுட்டு சொன்னாலும் சொல்ற விஷயம் சரியா தான் இருக்கு. சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு நீ உன்னை மாத்திக்கிற மாதிரி உன் தங்கச்சியும் கொஞ்சம் மாத்தி சொல்லு, அதான் எல்லாருக்கும் நல்லது. என்னால புனிதா மேல வச்சிருக்கிற பாசத்தை மாத்திக்க முடியாதுங்க. நான் கபிலன் கிட்ட புனிதா கழுத்துல தாலி கட்டுன்னு சொன்னதுனால தானே இந்த கல்யாணமே நடந்தது. அதுக்காக இத பாரு, நீ கீ கொடுத்த மாதிரி எல்லாரும் ஆடணுமா என்ன? கல்யாணம் நடந்துச்சான், கல்யாணம். என்னப்பா பேசுறாரு பாரு. அம்மா விடுங்கம்மா. இத பாரு மரகதா, நான் தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு மட்டும்தான் புனித மேல பாசம் அக்கறையும் இருக்கா? உன்னால மட்டும்தான் அவளை சரியா பாத்துக்க முடியும்னு நீ நினைக்கிறது சரியான்னு கொஞ்சம் நீ தனியா உட்காந்து யோசிச்சு பாரு. ஒருத்தர் மேல பாசம் வைக்கலாம், தப்பு இல்ல. ஆனா அவங்க பாசம் எனக்கு மட்டும்தான் கிடைக்கணும்னு யாரும் யாரு மேலேயும் உரிமை கொண்டாட முடியாது.